ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கள் மிகுந்த பொறுப்பு இல்லாததும் ஆபத்துமானதாக உள்ளது என்றும், தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கள் இந்தியாவின் பன்முகத்தன்மை, கூட்டாட்சி தத்துவம் மற்றும் மாநிலங்களை மதிக்காத போக்கை வெளிப்படுத்துகின்றன என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை உறுதியாக நிராகரிக்கிறது. இது மொழிகளுக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல, கட்டாய திணிப்புக்கு எதிராகவும் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாப்பதற்குமான போராட்டமாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழர்களை பற்றிய உங்கள் இழிவான கருத்துக்களும் பின்னர் வந்த தாமதமான மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தைகளை வெளிப்படுத்தியது என்றும், ஹிந்தி திணிப்பு இல்லை என்ற தர்மேந்திர பிரதான் கூற்று முற்றிலும் தவறானது என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு கொள்கை அமைப்பாக தமிழ்நாடு போன்ற ஹிந்தி பேசாத மாநிலங்களை உண்மையான தேர்வு இல்லாமல் மூன்றாவது மொழியை ஏற்க திணிக்கும் போது, மேலும் முக்கியமான கல்வி நிதி அதனை ஏற்கும் நிலைக்கு இணைக்கப்படும் போது அது தேர்வாக இருக்காது என்றும், சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2200 கோடி ரூபாய் போன்ற பெரும் தொகையை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து ஹிந்தி திணிப்பை ஏற்காததற்காக தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தண்டிக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசு வழங்கும் நிதி உதவிகள் அல்ல, தமிழ்நாடு மக்களிடமிருந்து வரி வசூலாக பெறப்பட்ட உரிமையான நிதிகள், அவற்றை கட்டாயப்படுத்தும் கருவியாக பயன்படுத்த முடியாது என்றும், எந்த சூழலிலும் தமிழ்நாடு மொழி திணிப்பை ஏற்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது எந்த வகையில் வந்தாலும் அதனை ஏற்க முடியாது. மும்மொழி கொள்கை மாணவர்களுக்கு தேவையற்ற சுமையை ஏற்படுத்துகிறது என்றும், மாநிலங்களின் உரிமைகளை மீறுகிறது. மேலும் இந்தியாவின் மொழி பன்மையை ஒரே மாதிரியான ஒரே இந்தியா வடிவமாக குறைக்க முயற்சிக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்.